25ஆம் தேதி முக்கியமான நிர்வாகிகள் வந்து ஒரு வெற்றிகரமான நாமினேஷனை நம்முடைய பிரகாஷ் அவர்கள் செய்கிற பொழுது நீங்கள் இருந்து அதை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதற்கு ஒரு அடித்தளமாக அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி பணியாற்றுவார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் சமீபத்திலே நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் என்பதை தவிர வேறு எந்த அடையாளத்தை நம்மால் சொல்ல முடியாது. இந்த கூட்டத்தை வந்து பார்த்ததுனாலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது தேர்தலை துவங்குவதற்காக நாம் போட்டிருக்கிற கூட்டமா அல்லது வெற்றி பெற்ற பின்னாலே நடக்கிற வெற்றி விழா கூட்டமா என்று கருதுகிற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் நான் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய வேட்பாளர் பிரகாஷ் அவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பெற வேண்டும் என்று இங்கே பேசிய அத்தனை தலைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இங்கே பேச வேண்டும் என்று நாங்கள் கருதினாலும் நேரம் இல்லாத காரணத்தால் அவர்களுடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்ட சில பேர் மட்டும் பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வந்து பார்த்ததுனாலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது தேர்தலை துவங்குவதற்காக நாம் போட்டிருக்கிற கூட்டமா அல்லது வெற்றி பெற்ற பின்னாலே நடக்கிற வெற்றி விழா கூட்டமா என்று கருதுகிற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கோவையில நடந்தது, தொடர்ந்து பொள்ளாச்சியில நடந்தது, இன்றைக்கு காலையில திருப்பூர் தொகுதியுடைய சார்பாக கோவையிலே நடந்தது. அங்கே எல்லாம் மிகப்பெரிய கூட்டம். அங்கே எனக்கு நினைவு முழுவதும் நம்முடைய ஈரோடு பாராளுமன்றத்தை பற்றி மட்டும்தான் இருந்தது. காரணம், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறதே, இவ்வளவு எழுச்சியாக இருக்கிறதே, அங்கே என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று நான் கருதி கொண்டே இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் அதையெல்லாம் பல மடங்கு மிஞ்சுகிற அளவிற்கு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மாபெரும் வெற்றியை பெற்று நம்முடைய தளபதி அவர்களிடத்திலே நம்முடைய கூட்டணி கட்சியுடைய சார்பாக நாம் ஒப்படைப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே இருக்கிற நிர்வாகிகள், அத்துணை நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அத்துணை பேருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி பணியாற்றுவார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் சமீபத்திலே நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் என்பதை தவிர வேறு எந்த அடையாளத்தை நம்மால் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு வீடாக சென்று ஏறத்தாழ 66,000 வாக்குகள் வித்தியாசம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு காரணம் தளபதி அவர்கள் செய்திருந்த பல்வேறு பணிகள் என்றாலும் அதை முறையாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அவர்களை தனித்தனியாக சந்தித்து அத்துணை நிலைமைகளையும் எடுத்து சொல்லி அந்த வாக்குகளை நீங்கள் பெற்றதுதான் அதற்கு முக்கியமான காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசுகிற பொழுது கூட ஈவிகே அவர்கள் சொன்னார்கள், அத்தனை பேருடைய உள்ளத்திலேயும் உதயசூரியன் தான் இருக்கிறது. ஏதோ பேசி பேசி கை சின்னத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்று இங்கே சொன்னார்கள். தளபதி அவர்கள் சொல்லிவிட்டால் எந்த சின்னமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஏற்றுக்கொண்டு செய்வான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். அத்துறை தலைவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். சென்னையிலே நடந்த ஒரு புயல், மிகப்பெரிய ஒரு புயல், எல்லோருக்கும் தெரியும். பல பத்திரிகைகளை எழுதியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 47 ஆண்டு காலத்துக்கு முன்புதான் இப்படி ஒரு புயல் வந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த புயல் ஏற்பட்ட பொழுது நம்முடைய அரசாங்கம், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள்
எவ்வளவு பணிகளை செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஒன்றிய அரசு என்ன செய்தது? அவர் பொள்ளாச்சியில தலைவர் பேசுகிற பொழுது இதையெல்லாம் குறிப்பிட்டார். அதற்கு கோபப்படுகிறார்கள். எனவே இந்த மக்களுக்கு வந்து சேராத அந்த கொடுமையை வேற எங்கே போய் சொல்ல முடியும்? இது போன்ற கூட்டங்களிலே தான் சொல்ல முடியும். எனவே அன்றைக்கு நாம் ஒதுக்கப்பட்டோம். அதை தொடர்ந்து சில நாட்களிலேயே தூத்துக்குடியிலே ஏறத்தாழ 150 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே தான் அப்படி ஒரு கடுமையான மழை என்று சொல்கிறார். எனவே அதற்கு என்ன செய்தார்கள்? இதையெல்லாம் எதையும் செய்யவில்லை. இதை தவிர என்ன உதாரணம் நாம் சொல்ல வேண்டும்? எனவே இதை மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக கடுமையான நிதி பற்றாக்குறை நமக்கு. இங்கே பேசுகிற பொழுது சொன்னார்கள், மகளிருக்கு பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம். நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தளபதி அவர்கள் அறிவித்த பொழுது எல்லோரும் நினைத்தார்கள், நாங்களே கூட என்ன நினைத்தோம், ஒரு 10-15 லட்சம் பேர் 20 லட்சம் பேருக்கு கொடுப்பாங்க, அந்த திட்டம் முடித்து போய்விடும் என்று நாங்கள் கருது. எதிர்கட்சிகளும் அதே மாதிரி பேசினாங்க. சட்டமன்றத்தில் தளபதி அறிவித்தார், குறைந்தபட்சம் 1 கோடி பேருக்கு கொடுப்போம் என்று அறிவித்தார். இன்றைக்கு 1,17 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலும் விடுபட்டதையெல்லாம் பட்டியலாக இப்பொழுது கேட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கொடுத்து அதை மறுஆய்வு செய்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பொதுமக்கள் இடத்துல இது ஏதோ ஒரு முறை கொடுத்து நிறுத்துவது அல்ல, மாதம் மாதம் கொடுக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட திட்டங்களை பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூட சொன்னார்கள், பள்ளியிலே படிக்கிற பெண் குழந்தைகள் எத்தனை பேர் படிக்காமல் நிற்க வைக்கப்படுகிறார். 8வதோடு 10வதோடு நாம் பார்க்கிறோம். எனவே அந்த குழந்தைகள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டப்படி அரசு பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு 1000 ரூபாய் அவர்களுக்கு தொகை, உரிமை தொகை வழங்கப்படும் என்று அந்த 1000 ரூபாயை கொடுத்தார்கள். இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தால் கல்லூரியில் சேருகிற பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவிலே கூடியிருக்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான திட்டங்களை தளபதி அவர்கள் செய்திருக்கிறார். நம்முடைய மாவட்டத்துக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தார். நாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுப்போம். வெளியில இருந்து பொதுமக்கள் மனு கொடுப்பாங்க. அந்த மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு ஒர்க்லோட் அதிகம், கடுமையான பணிச்சுமை. எனவே அவர்கள் அதை முழுமையாக செய்ய முடியாது, பின்னாடி கொண்டிருக்கிறார். தளபதி என்ன செய்தார்னா, அதற்காக ஒரு காலகட்டத்தை ஒதுக்கி அதிலே மனு கொடுக்கக்கூடிய அந்த மனுக்களை பெற்று ஒரே மாத காலத்திலே அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார். பல லட்சம் மனுக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சனைகள் தீர்த்து அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம், நம்முடைய கைகள் படை நாங்கள் அதை 2வது நாளாக துவக்கி வைப்பதற்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிருந்த பொழுது ஒருவர் வந்தார். அவர் டெல்லியிலிருந்து வரார். அவர் சொன்னார், நான் இப்பதான் பிளைட்ல இறங்கி நேரம் கோயம்புத்தூர்ல வரேன். நான் இந்த செய்தி எனக்கு கிடைச்ச உடனே நான் புறப்பட்டு வந்தேன். எனக்கு ஒரு 3 மனுவை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த 3 மனுக்கள் ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டு காலமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒரு தீர்வு வரவில்லை. இதில் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்தார். அடுத்த அரை மணி நேரத்திலே அவருக்கு மனு கொடுத்து 3 மணி நேரத்திலே அவருக்கு தகவல் வருகிறது. அந்த 3 கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவு உங்களுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது என்று அவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவர் நம்முடைய பத்திரிகை நண்பர்களிடத்திலே அவரை தெரிவித்தார். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பெருமைக்காக அல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை உடனே தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்படி பல திட்டங்களை நாம் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், பொள்ளாச்சியிலே ஒரு கூட்டம், மாபெரும் கூட்டம் சமீபத்திலே நடந்தது. அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்த பொழுது அங்கே என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறது என்பதை நான் தளபதி அவர்களுக்கு கடிதம் மூலமாக அனுப்பினேன். அங்கே அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பொழுது ஏறத்தாழ ஒரு 50,000-60,000 பேர் அங்கே கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலே அவர் அறிவித்தார், கோவை மாவட்டத்திற்காக பல திட்டங்களை அறிவித்தார்.
ஈரோடு மாவட்டத்திற்காக இந்த கூட்டத்திலே அறிவித்தார். திருப்பூருக்காகவும் நீலகிரி மாவட்டத்திற்காகவும் பல திட்டங்களை அங்கே அறிவித்தார். அந்த திட்டங்களை அறிவிக்கிற பொழுது கோவை மாவட்டத்திலே பொள்ளாச்சியிலே ஒரு பணியை செய்வதற்காக நான் கடிதம் கொடுத்திருந்தேன். அது அதில் சேரவில்லை. எனக்கு கொஞ்சம் வருத்தமாகிவிட்டது. அது என்னவென்று சொன்னால், நீதிமன்றம் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது, சுற்றுச்சுவர் இல்லை, அங்கே குவார்டர்ஸ் இல்லை, அங்கே அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சூழல். அதற்கு யாருக்கால 15 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையை நான் தளபதிக்கு அனுப்பியவில்லை. அது அந்த பட்டியலில் சேரவில்லை. எனக்கு அப்பொழுதே ரொம்ப வருத்தமாயிடுச்சு, சேர்க்கலையே என்ற வருத்தத்தோடு நான் இருந்தேன். அதற்கு பின்னாலே சரி எப்படியாவது அவர் இடத்துல சொல்லி அதை பெற்றுவிட வேண்டும் என்று கருதினேன். கார்ல புறப்படுறோம். பொள்ளாச்சியிலிருந்து அவரை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். கார்ல நான் போயிட்டு இருக்கிறோம். சரி, போய் விமான நிலையத்தில் உட்காருவோம், எப்படியும் உங்களுக்கு 15 நிமிடம் ஆகும், அதிகாரிகள் வருவார்கள், அவர் முன்னாலே அவருக்கு சொல்லலாம் என்று நான் கருதி போய் கொண்டிருந்த பொழுது ஒரு 10 நிமிடத்திலேயே அவர் கேட்டார், அந்த கோர்ட்டுக்கு 15 கோடி ரூபாய் கேட்டிருந்தீங்க, அதை நான் அறிவிக்கலே தானே யோசிச்சுட்டே வரீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி இவர் அதை கவனமாக கவனித்திருக்கிறார் என்று கருதி, ஆமாங்க அங்க இருக்கிற அட்வொகேட்லாம் கொடுத்தாங்க, அந்த கட்டிடம் கட்டி வீணாக இருக்கிறது, பயன்படாமல் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்பொழுது சொன்னார், இல்லை அந்த கோப்பு மூவ் ஆயிருக்கு, அதுல ஒரு சின்ன பொறி மட்டும் கேட்டிருந்தார்கள், அதற்கு உண்டான பதில் கொடுக்கப்படுகிறது, அநேகமாக 2 நாளில் அந்த உத்தரவை போட்டு அதற்கான அரசு ஆணை அனுப்பப்படும், அதை அந்த வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று எனக்கு சொன்னார். நான் சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் எனக்கு என்னன்னா, போன உடனே இது நடக்குமா, மறுபடியும் போய் நாம ஃபாலோ பண்ணணுமா என்ற ஒரு எண்ணத்தோடு நான் போய் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் நான் பொள்ளாச்சியில தான் இருந்தேன். அன்றைக்கு அடுத்த நாளே எனக்கு தகவல் வருகிறது, தலைவர் அவர்கள் அந்த கோப்பை வாங்கி கையெழுத்திட்டு அதற்கான அரசாணையை போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நாளைக்கு அரசாணை வெளியிடப்படுகிறது, உங்களுக்கு வரும், அங்கே இருக்கிறவர்களுக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் அது இங்கே வந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு திட்டத்தையும் அவர் உடனடியாக செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு அவர் இருப்பார் என்பதற்காக சொல்கிறேன். நம்முடைய மாவட்டத்திற்கு ஈரோட்டிற்கு 2 புறநகர் பேருந்து நிலையம் வேண்டும் என்று நான் கேட்டேன். ஒன்று சோலார் இல்லை, அது மட்டும் போதாது, இங்க சத்தி ரோட்ல ஒன்று கண்டிப்பாக வேண்டும், அப்பொழுதுதான் நிறைவடையும் என்ற நிலையிலே அவரிடத்திலே நான் கேட்டேன். அவர் சோலாரிலே உடனடியாக ஏறத்தாழ ஒரு 43,000 பேருக்கு ஒரே நேரத்திலே நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார்கள். அநேகமாக இந்திய துணைக்கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலேயும் நடக்காது, தமிழ்நாட்டிலே மட்டும் தளபதி மட்டும்தான் அதை செய்தார். அதிலே அந்த சோலார் பஸ் ஸ்டாண்டை பற்றி அறிவித்தார்கள். அதற்கு ஏறத்தாழ 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 20 ஏக்கர் பரப்பளவிலே அந்த பணி இந்த ஒரு 4 மாதத்திலே முடியிருக்கு. அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து இப்பொழுது ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் அங்கே கொண்டு போவதற்கான அதற்காக ஒரு 15 கோடி ரூபாய் இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் உதயநிதி அவர்கள் அங்கே வந்திருந்த பொழுது ஒரு ஸ்டேடியம் கட்டுவதற்காக அறிவித்திருக்கிறார். எனவே அந்த சோலார் அந்த 52 ஏக்கரும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுவதற்கான திட்டங்களை அங்கே கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு வந்த பொழுது அன்றைக்கு மாதிரியே எனக்கு அன்றைக்கு கொஞ்சம் வருத்தம், இவ்வளவு சொல்லிவிட்டாரே, ஆனால் சத்திரோடை பற்றி சொல்லவில்லையே என்ற ஒரு எண்ணம் எனக்கு மனதில் இருந்தது. சரி, ஒரு சரியான நேரத்திலே அவரிடத்திலே அவருடைய கவனத்திற்கு கொண்டு போகலாம் என்று கருதி கொண்டு நான் இருந்தேன். அதற்கு பின்னாலே ஏறத்தாழ ஒரு 4-5 நாளிலே வேறொரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியிலே அந்த திட்டத்தை அவர் அறிவித்தார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னார், நாம் கேட்கிற அத்தனையும் எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எண்ணம் அவருடைய மனதில் இருக்கிறது. எனவே அதை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை இங்கே எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். இதற்கு மேலே நாம் எதுவும் சொல்வதற்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறீர்கள். கணேஷ் மூர்த்தி அவர்கள் நாம் எதை சொன்னாலும் உடனடியாக அதை பற்றி போய் எங்கே பேச வேண்டுமோ அந்த அதிகாரிடத்திலே பேசுவார், அமைச்சரிடத்திலே பேசுவார். அவ்வளவு சிறப்பாக அவர் அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அது என்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது. நாம் தொலைபேசியில் அழைத்து டெல்லியில் இருப்பார், உடனடியாக அதற்கான ஒரு ஏற்பாட்டை அவர் செய்துவிட்டு எனக்கு அழைத்து சொல்லுவார். எனவே நம்முடைய பிரகாஷ் அவர்களுக்கு அவர் ஒரு ஆசிரியராக இருந்து அவரை வழிநடத்தி மிகச்சிறப்பாக இந்த பணியெல்லாம் செய்வதற்கு
அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல தோழமை கட்சிகளை பொறுத்தவரை எவ்வளவு சிறப்பாக நாம் ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல நேரங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எந்த சூழ்நிலையிலே எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நம்முடைய தோழமை கட்சி என்பது மிக மிக நமக்கு அவசியம். அவருடைய அத்தனை பேரையும் அனுசரித்து அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதுதான் நமக்கு கிடைக்கிற மாபெரும் வெற்றியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மேற்கு மண்டலம் கொஞ்சம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை எல்லா மண்டலத்தை விட மேற்கு மண்டலம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான சூழ்நிலையை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். இங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு நேரடியாக உடனடியாக வாக்காளர்களை வீடு வீடாக சென்று சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்முடைய தளபதி அவர்கள் பிரச்சாரத்திற்காக வர இருக்கிறார். உதயநிதி அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்பதை பட்டியலிட்டு விரைவாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். தளபதி அவருடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை வருகிற 31ஆம் தேதி மாலை சரியாக 5 மணிக்கு நம்ம கரூர் ரோட்ல ஒரு 2-3 இடத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்திலே வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். 5 மணி என்றால் சரியாக 5 மணிக்கு அவர் அங்கே வந்து விடுவார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஈரோடு பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, கரூர் அதே போல நாமக்கல் 3 தொகுதிக்கும் சேர்த்து அந்த இடத்திலே அந்த கூட்டம் நடக்க இருக்கிறது. எனவே நீங்கள் அத்தனை பேரும் இப்பொழுதே அதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மக்களிடத்திலே அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மிக முக்கியமாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு என்பதை நீங்கள் மனதிலே வைத்து அதற்கேற்ப செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உதயநிதி அவர்கள் வருகிற நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அது விரைவாக எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும். அதே போல நம்முடைய நண்பர்களை பொறுத்தவரை நான் கேட்டுக்கொள்வது, பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பதை விட தெருமுனை பிரச்சாரங்களை நடத்துகிற பொழுது மக்களிடத்தில் இன்னும் சுலபமாக அவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே சென்று நாம் செய்திகளை சொல்லுகிற ஒரு சூழ்நிலை கிடைக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாட்டை நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கட்சியை பொறுத்தவரை, நம்முடைய தோழமை கட்சி நிர்வாகிகளை பொறுத்தவரை தேர்தல் பணியிலே எவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடியது என்று எங்களுக்கும் தெரியும். எனவே அதை அனைவரும் சிறப்பாக செய்து தளபதி அவர்களிடத்திலையும் மற்ற அத்தனை தலைவர்களிடத்திலையும் மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை நாம் பெற வேண்டும். நாம் 40 தொகுதியிலையும் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியாவிலே நம்முடைய கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கும். அப்படி அமைக்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை நாம் கொண்டு வர முடியும். நாம் உரிமையோடு கேட்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இங்கே அத்தனை தொகுதியிலையும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் வெற்றி பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இங்கே நாம் பெறுகிற இந்த வெற்றி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை தகவல் சொன்ன உடனேயே வந்திருந்த தோழமை கட்சியை சார்ந்த அத்துணை தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வருகிற 25ஆம் தேதி சரியாக ஒரு திங்கட்கிழமை 11 மணிக்கு நம்முடைய பிரகாஷ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அன்றைக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம், கூட்டம் அதிகமாக வேண்டாம். ஏன்னா அதுல போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தது இன்னொன்றையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், சட்டத்திட்டங்களை மீறி எதையும் தயவு செய்து செய்ய வேண்டாம். தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு எல்லாமே செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எந்த காரணத்துக்கும் சட்ட விதிமுறைகளை நீங்கள் மீற வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே 25ஆம் தேதி முக்கியமான நிர்வாகிகள் வந்து அந்த ஒரு வெற்றிகரமான அந்த நாமினேஷனை நம்முடைய பிரகாஷ் அவர்கள் செய்கிற பொழுது நீங்கள் இருந்து அதை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதற்கு அது ஒரு அடித்தளமாக அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய அண்ணன் கணேஷ்மூர்த்தி அவர்களுக்காக ஒரு தேர்தல் பணிமனை போட்ட இடம், அதே இடத்துல
அதுக்கு பின்னாடி நம்முடைய ஈவிகேஎஸ் அவர்களுக்கும் அந்த இடத்திலே தேர்தல் பணிமனை அமைத்திருந்தோம். இப்பொழுது பிரகாஷ் அவர்களுக்கும் தேர்தல் பணிமனை அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தேர்தல் பணிமனையை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் தேர்தல் பணிமனைக்கு வந்தால் 15 நிமிடத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் ஃபீல்டுக்கு போய்விட வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக நீங்கள் வாக்காளர்களை சந்தியுங்கள். அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். நமக்கு நிறைய திட்டங்களை போய் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது, மற்றவர்களுக்கு யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனவே நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது பிரகாஷ் பேசுகிறவர்கள் சொன்னதை போல நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே வந்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய திட்டங்கள். அந்த திட்டம் நாம் மட்டும் வகுத்ததல்ல, நம்முடைய கூட்டணியுடைய சார்பாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டு அதற்கு பின்னாலே வகுத்திருக்கிற திட்டங்கள். எனவே இந்த நாடு பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கு அதுவெல்லாம் பயன்படும். எனவே இதை மக்களிடத்திலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, வந்து நீங்கள் உணவறிந்து செல்ல வேண்டும் என்று இங்கே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உணவருந்துவதற்கு வர வேண்டும் என்று கேட்டு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வாக்களிப்பேர் உதயசூரியன்.